ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றிப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றிப்பா, நன்றிப்பா. நல்லவரே, உங்களுக்கு நன்றிப்பா. இம்பட்டு எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்ததுக்கு நன்றிப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உங்களுக்கு நன்றிப்பா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர்ப்பா. நீங்கள் நல்லவங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நாங்கள் துதிப்போம். நாங்கள் துதிப்பது உமக்கு மாத்திரமே, நாங்கள் பாடுவது உமக்கு மாத்திரமே. ஐயா, ஐயா ராஜா, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் மேல் இரக்கமாக இருங்க ராஜா. நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ராஜா. எங்களை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. நன்றிப்பா. எங்களோடு பேசுங்க ராஜா. நீர் பேசும் தெய்வம்ப்பா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல. கர்த்தர் நீர் ஒருவரே கடவுள் ஐயா. ஐயா, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நோக்கி பார்க்கின்றோம். இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. எங்களை நினச்சிக்கோங்கப்பா, எங்கள் குடும்பத்தை நினச்சிக்கோங்கப்பா. எப்பா, எங்களை உங்கள் மனசில் வச்சுக்கோங்கப்பா. எங்கள் மேல் இரக்கமாக இருந்துருங்கப்பா. நாங்கள் பாவம் செய்யும்போது நீங்கள் உடனே மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றிப்பா. பேசுங்க ராஜா. நன்றிப்பா. இயேசுவி நாமத்தில் அடிமை மறைத்து நீங்கள் பேசும்படி கெஞ்சு மண்டாடி இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்காக இந்த ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்கின்ற நீங்களும் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களும் அதை வாசிக்கிறவர்களும் அதை தியானிக்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இன்றைக்கு உங்களுக்கு தலைப்பு என்ன செய்தி அப்படின்னா, தீர்க்க தரிசனம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் தேவை. தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட விதத்தில் உண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொதுவாக தீர்க்க தரிசனம் உடனே எல்லாரும் என்ன நினைப்பீங்க? ஊழியக்காரங்க, தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்பாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த வெளிப்பாடுன்னு சொல்கிறத தான் நம்ம தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பொதுவாக எல்லாருமே எனக்கு வந்து இப்படி பாஸ்டர் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ நல்லா இருப்ப, கர்த்தருடைய வார்த்தை வந்து உனக்கு என்ன செய்யும், பலிக்கும், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நடக்கும், நீ வந்து இந்த விதமான ஒரு ஆசீர்வாதமாக நீ இருப்ப அப்படின்னு சொல்கிறது தான் பொதுவான நம்முடைய ஜனங்கள் மத்தியில் உள்ள தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ஆனாலும் நான் ஒரு 3 வகையான காரியங்களை தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டும். இல்லாத இடங்களிலே ஜனங்கள் வந்து கெட்டு போவார்கள், அதுவும் சீர்கெட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 29:18வது வசனத்தில் சொல்லியிருக்கு. அதை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். முதலாவது என்ன அப்படி தீர்க்க தரிசனத்தில் நான் தலைப்பு என்ன கொடுக்க அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தில் பலவிதம். இந்த தலைப்பில் தீர்க்க தரிசனத்தில் பலவிதம், இந்த தலைப்பில் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கின்றேன். இது ஏறக்குறைய ஒரு 30 நிமிடங்கள் தான். நீங்கள் இதை வந்து சின்சியராக கவனிக்கணும். ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிடணும். இன்வால்வ் ஆகி இதை நீங்கள் எனக்கும் இப்படிலாம் நடக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, ஒரு மனிதனுக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு தேவனின் தரிசனம் தேவை. முதல் பாயிண்ட்டு, ஒரு தனிப்பட்ட மனிதனா மனுஷியா, ஒரு பெண்ணா ஒரு ஆணா, ஒரு வாலிபனா ஒரு வாலிப பெண்ணா, ஒரு சிறியோரா பெரியோரா, யாருக்குனாலும், ஊழியக்காரங்களா, யாருக்குனாலுமே தனிப்பட்ட தேவனின் தரிசனம் தேவை. தேவனுடைய தரிசனத்தை ஒரு மனிதன் பார்க்க வேண்டும், உரையாட வேண்டும். அதால் முதல் தரிசனம். இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவன் மனிதனுக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். எனக்கு தேவன் தீர்க்க தரிசனம் தரணும், எனக்கு தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லணும். தீர்க்க தரிசனம்னா என்ன? நான் இருக்கிற நிலைமையை எனக்கு எடுத்து காட்டுவது,
இல்லை எனக்கு வரப்போகிற நன்மையை எனக்கு எடுத்து காட்டுவது, இல்லை நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எனக்கு தேவன் வெளிப்படுத்துவது தான் தீர்க்க தரிசனம். மூன்றாவது வகையான தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா, தேசத்தை குறித்தும் ஜனங்களை குறித்தும் ஊழியக்காரங்கள் மூலமாக வெளிப்படக்கூடிய வரும் காரியங்களை குறித்து சொல்வதுக்கு பேரு தான் தீர்க்க தரிசனம். அப்போ ஆண்டவர் இதில் என்ன சொல்லியிருக்காரு, நீதிமொழிகளில் ஜனங்கள் அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நீ தப்பு பண்ணுற, நீ தவறு செய்கிற, இல்லை நீ சோர்ந்து போகாத, உனக்கு ஆசீர்வாதம் பக்கத்தில் தான் இருக்குது, நீ பயப்படாமல் போ, இந்த காரியத்தை செய், நான் இதில் உனக்கு துணையாக இருப்பேன், இல்லை இதை நீ போக வேண்டாம், இதில் நீ போயிட்டேன்னா நீ பாதிக்கப்பட்டுருவ, இதை நீ செய்யாத, இப்படியாக சொல்லக்கூடியது தான் தீர்க்க தரிசனம். வரும் காரியங்களை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள். இல்லை இப்போதைக்கு எந்த சிச்சுவேஷனில் மனிதன் இருக்கின்றானோ அவனை குறித்து வெளிப்படுத்தல். இல்லை அவன் சோர்ந்து போன நிலைமையில இருக்கானா, நீ எழுந்து போ, உன்னுடைய பிரயாணம் வெகு தூரம், நீ சந்தோஷமாக இருக்கும் உன்னுடைய லைஃபு, நீ எதுக்கு கவலைப்படுற, உனக்கு நான் தீர்க்க ஆயுசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவது தான் தீர்க்க தரிசனம் என்பது. இல்லை முதலாவது உங்களுக்கு நான் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவனின் தரிசனம் என்பதை முதலாவது செய்தியாக சொல்லுகின்றேன். தனிப்பட்ட மனிதனுக்கு தேவன் காட்டிய தரிசனம். ஏசாயா 6வது அதிகாரம் 1ல் இருந்து ஒரு 7 வசனத்தை நம்ம இதில் வேகமாக நம்ம பார்க்கணும். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. 2 சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கு அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தந்தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தந்தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. இதில் என்ன அப்படின்னா, உசியா ராஜா இறந்துட்டார். அங்கே யார் இருந்தா அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா இறந்த உடனே இந்த தரிசனக்கான காரணம் என்ன, உசியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசியை ரொம்ப கனம் பண்ணியிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அங்கே எல்லாமே கிடைக்கும், சாப்பாடா உணவா படுக்கை எல்லாமே ஒரு மதிப்பான வாழ்க்கை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உசியா ராஜா கொடுத்துருந்தார். இப்போ என்ன அப்படின்னா உசியா ராஜா இறந்துட்டார். இறந்த உடனே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யலை, ஒன்று ஓடலை, ஐயோ நமக்கு எல்லாமே தந்து பராமரித்து என்னை ஆதரித்து என்னுடைய அரசன் இறந்து விட்டான், இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவன் தேவனை நோக்கி ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா பார்க்கின்றார். அப்படியே பார்க்கும்போது தேவன் தன்னை அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார், அதான் 2வது வசனம். சேராவின் முதல் வசனத்தில் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். 2வது வசனத்தில் அவருக்கு மேலாக என்ன செய்கிறாங்க, தூதர்கள் நின்றார்கள். மேலாக தூதர்கள் நிற்காங்க. ஒவ்வொரு தூதனுக்கும் 6 சிறைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. 2 சிறைகளால் பறப்பாங்க, 2 சிறைகளால் காலை மூடிக்கிடுவாங்க. கால் தேவன் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன்னா தேவன் அவ்வளோ பெரியவர், அவ்வளோ பரிசுத்தராக்கும். அதனால் இந்த 2 சிறைகளால் காலை மூடி, 2 சேட்டைகளால் முகத்தை மூடிக்கிடுவாங்க. தேவனை பார்க்க முடியாத அளவுக்கு அவர் அவ்வளவு பிரகாசமானவராக, அவர் பயங்கரமான சூரியனை விட வல்லமையான பிரகாசமுள்ள முகமுள்ளவராக தேவன் காணப்பட்டார். அந்த முகத்தினால மூடிக்கொண்டு 2 சேட்டைகளால் பறக்காங்க. ஆக 6 சிறகுகள். ஒருத்தர் பார்த்து சொல்கிறாங்க, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த பூமியில் இருக்கிற இந்த மனிதன் பார்க்கின்றார். பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆயிட்டாமா, இப்படி ஒருத்தர் கூப்பிட்டு சொல்கிறதுனால தேவாலயத்துடைய நிலை கதவுகளெல்லாம் அந்த சத்தத்தினால அதிரக்கூடிய அளவுக்கு இருக்குது. நீங்கள் அதுக்கு அடுத்தலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 5வது வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 6:5. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அருமையானவர்களே, அதில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் சிங்காசனத்தில் இருக்காங்க. இந்த தூதர்கள் இவ்விதமாக பறந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கர்த்தர் பரிசுத்தர் என்று சொன்னார்கள். நானும் அசுத்த உதடுள்ள மனுஷன், தன்னை அவர் அறிகின்றார், நான் ஒரு பாவியாக இருக்கேன், நான் இப்படிலாம் பரிசுத்தர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய உதடுகள் பரிசுத்தம் இல்லையே, நான் பாவம் செய்கிறவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை அவர் உணர்ந்து கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசி தான் யார் அப்படின்னு அவருக்கு தெரியும் போது சொல்றாரு. அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு தரிசனம் கொடுக்கும் போது அவன் தன்னை யாராக பார்க்கின்றான்,
யாராக இருக்கின்றானோ அவனாகவே அவனை பார்க்கின்றான். தேவனை பார்க்கும்போது மனிதன் நீ யார் என்பதை தேவன் அவனுக்கு காட்டிவிட்டார். இந்த கண்ணாடியாக தெரிந்து விட்டது. நான் யார்? ஐயோ, நான் யார்? நான் பாவியாக்கும். நான் அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே தான் நான் வாசம் பண்ணி கொண்டு இருக்கின்றேன், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அசுத்த உதடுள்ள வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அசுத்த வார்த்தைகளையே பேசிக்கொண்டு இருக்கின்ற ஜனங்கள் நடுவிலே நானும் இருக்கின்றேன். நானுமே நல்ல உதடு உள்ளவன் இல்லை, நானுமே நல்ல பேச்சு இல்லாதவனாக இருக்கேன், நானே பாவம் செய்கிறவனாக இருக்கேன், நானும் இப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே தான் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை அவர் கண்டு கொண்டு சொல்கிறார். ஐயையோ, நான் அதமானேன், ஐயோ நான் பாவியாயிட்டேனே அப்படின்னு சொல்லி தான் அந்த 5வது வசனம் சொல்லுது. பார்த்துக்கோங்க. அடுத்த வசனம் 6 வாசிக்கிறேன். அப்பொழுது கேராபீன்களில் ஒருவன் பலிப்பீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் பாவி, நான் அசுத்த உதடுள்ளவன் என்று தன்னுடைய நிலைமையை அறிந்து அவன் பாவ அறிக்கை செய்கின்றான். ஒருவேளை அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கோபம் வந்தால் நீங்கள் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிடுவோமா? நம்ம கோபம் வந்தால் எரிச்சலான வார்த்தையை பேசிடுவீங்களோ? உங்களுக்கு கோபம் வந்தால் என்னதான் வாயில் வருதுன்னு தெரியாதோ? சில பேர் சண்டை செய்வாங்க, சண்டை செய்யும்போது சொல்லுவாங்க, கோபம் வந்துடும், என்னதான் பேசுவேன்னு எனக்கே தெரியாது, ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரிந்திருந்து செய்யக்கூடிய ஒரு பாவம். அதனால் அருமையானவர்களே, நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள், அதனால தான் இந்த ஏசாயாவை பாவமாக அவர் கண்டார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அசுத்த உதடுகளால் உள்ளான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. நம்முடைய உதடுகள் பரிசுத்தம் உள்ளவைகளாக மாற வேண்டும். அப்பொழுது என்ன செய்தாங்க? அந்த தூதர்கள் பலிபீடத்தில் நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கின்றது, பரிசுத்த அக்கினியினுடைய காரியம். அதை எடுத்து இவனுடைய உதடிலே வைத்தார்கள் அந்த தேவ தூதர்கள். வச்சுட்டு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? தீர்க்க தரிசனம். அந்த ஏசாயா தீர்க்க தரிசிக்கு ஒரு தீர்க்க தரிசனம். 7வது வசனத்தில், அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. அல்லேலூயா. உன் அக்கிரமம் நீங்கி விட்டது, உன் தண்டனை நீங்கி விட்டது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர், அந்த பரிசுத்தர் இந்த மனிதனை மன்னிக்கின்றார். இவனையும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியையும் ஒரு பரிசுத்தமாக மாற்றி விட்டார். இன்றைக்கு அருமையானவர்களே, நம்மையும் ஆண்டோடைய கரத்தில் கொடுப்போம். நானும் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் தான். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். நாங்கள் யாரையாவது குறை பேசிக்கொண்டே தான் இருக்கின்றோம். நாங்கள் பெருமையாகவே பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அடுத்தவர்களையே குற்றம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்தவர்களையே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பிறரை பார்ப்பதாகத்தான் இருக்கின்றது. அப்படி என்று இன்றைக்கு நீங்கள் உணர்வீர்களானால், உணர்ந்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பீர்கள் என்றால், ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்முடைய உதடுகளை தொட்டு, நம்முடைய நாவை தொட்டு அவர் சொல்றாரு, உனக்கு இனிமேல் தண்டனை கிடையாது, உன் பாவம் நிவிர்த்தி ஆயிற்று, உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன் அப்படி என்று ஆண்டவர் சொல்கின்றார். என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை, எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை. உனக்கு தண்டனை கிடையாதுப்பா, உன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆகிவிட்டதுப்பா, நீ வேற எந்த பரிகாரமும் செலுத்த வேண்டாம். நீ என்னை கண்டதினால், நீ பாவி என்று உணர்ந்ததினால் உன் அக்கிரமம் நீங்கிவிட்டது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உனக்கு தண்டனை இல்லை, அக்கிரமம் நிவிர்த்தி ஆகிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அக்கிரமத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? உதடுகளினால பாவம் செய்து கொண்டே இருக்கின்றோமா? குறை சொல்லிக்கொண்டே நம்முடைய வாழ்நாட்களை நாம் வீணாக்கி கொண்டே இருக்கின்றோமா? கர்த்தரை பார்க்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும்ப்பா, நான் பெரிய உபத்திரவத்தில் இருந்து என்னை நீங்கள் எடுத்திருக்கீங்க. நான் ஒரு சின்ன ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வயதான தாயார், ஏறக்குறைய 80 வயது கிட்டக்க இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த தாயார் ஒரு நாள் தன்னுடைய பேரனுக்கு சாப்பாடு செய்து கொடுத்துருக்காங்க. காலையிலே செய்து அந்த பையன் வேலைக்கு அந்த உணவை கொண்டு போய் விட்டான். இவர்கள் வயதானவர், இவ்வளோ பெரிய வேலை, காலையில் எழுந்து சமையல் பண்ணி பாத்திரம்லாம் விளக்கி அந்த பையனுக்கு எல்லாம் கொடுக்கணும்னா டயர்டாயிரும்ல. அப்படி அனுப்பி விட்டுட்டு இவங்க என்ன செய்திருக்காங்க, ரொம்ப டயர்டாகிட்டு போல. உடனே என்ன செய்திருக்காங்க, கொஞ்ச நேரம் படுப்போம், அதுக்கு பிறகு நம்ம பாத்திரம்லாம் விளக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அப்படியே சாஞ்சி படுத்திருந்துருக்காங்க. படுக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சாமா,
இவளை தூக்கு அப்படின்னு சத்தம் கிடைச்சாமா. தூக்குன்னு சத்தம் கேட்ட உடனே இவங்க இந்த உலகத்தில் இல்லை போல. அவங்க என்ன செய்யிருக்காங்க, ஒரு இடத்துல கொண்டு இவங்களை படுக்க வச்சுருக்காங்க. படுக்க வச்சுட்டு அங்கே ஒருத்தர் சொல்கிறாராம், இவ வந்து பெரிய ஒரு பாவி, இவ வந்து ரொம்ப பொல்லாதவா, அதனால் இவளை பரிசுத்தமாக்கணும் இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்காமா. சத்தம் கேட்கும்போது யாரோ வந்து அவங்க வாயை தொட்டாங்களாமா. தொட்ட உடனே இவங்க அந்த இடத்துலையே ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு உண்டாயிட்டாமா. அந்த தரிசனத்திலேயே சந்தோஷம் உண்டாயிட்டான். உடனே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சான். உடனே இவளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு சத்தம் கேட்டுச்சான். உடனே இப்படி இவ்வளோ நேரத்துக்குள்ளே அந்த அம்மா தன்னை அப்படியே முழிச்சு பார்க்காங்க. முழிச்சு பார்க்கும்போது அவங்க எப்படி அந்த கதவுல சாஞ்சி காலை நீட்டி படுத்திருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்களாம். காலுலாம் உணர்ச்சி இல்லையா, கையெல்லாம் நமக்கு இருக்கா இல்லைன்னு தெரில. அப்படி இவங்க ஆவிக்குள்ளாக பரலோக ராஜ்யத்துக்கு பேர்ந்திருக்காங்க. அங்கே ஆண்டவர் செய்த காரியம் என்ன, அப்படி கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு நினைவு வந்திருக்கு. ஏன்னா 80 வயசு கிட்டக்க பார்த்தீங்களா என்ன, அப்போ அவங்களுக்கு அப்படி நினைவு வந்திருக்கு, நம்ம எங்கே போனோம், நம்ம எங்கேயோ போனவன், நம்ம பாவின்னு சொல்லி ஒரு சத்தம் கெடுச்ச, நம்ம வாயை தொட்டு நீ பரிசுத்தமாக இரு இனிமேன்னு சொன்னாங்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசித்து பார்க்க அப்படியே ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க கண்ட தரிசனம் அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, வந்து இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு. ஏறக்குறைய 6 மணி நேரம் கிட்டக்க இது நடந்திருக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் கழித்து தான் அவங்களுக்கு தன்னுடைய உணர்வு வந்திருக்கு. தேவன் இவங்களை ஆவியிலே பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் அங்கே உள்ள நெருப்பு தழலால் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை தொட்ட மாதிரி தொட்டு இவங்களை பாவங்களை மன்னித்து அனுப்பிவிட்டார். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா பயங்கரமான அந்த சாமியை கும்பிட்டு வர்றவங்களுக்கு அவங்க குறி சொல்வாங்களாமா, கணக்கு சொல்வாங்களாமா. அதுக்கு வந்து லைனில் நிற்பாங்களாம் ஆட்கள். அவ்வளோ வயசில் கூட அவங்க இந்த குறி சொல்கிறது கேட்குறதுக்கு வயசான வரிசையில் கூட்டமாக மக்கள் நிற்பாங்களாம். அப்படியே வந்து ஒவ்வொருத்தருக்கும் இவங்க அப்படியே ஆடி 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 குறி சொல்கிறவங்களாம், கணக்கு சொல்லுவாங்களாம் பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட சகோதரி ஆண்டவர் தொட்டு ரட்சித்து ஆண்டவர் அவங்க வந்து யார்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துச்சுன்னு. எனக்குன்னா அப்படி ஒரு சந்தோஷம். இந்த 80 வயசு கிட்டக்க உள்ள இந்த சகோதரி தேவன் நேசிக்கின்றார், பிள்ளைகள் நேசிக்கலை. பிள்ளைகளெல்லாம் தனியாக வச்சுட்டாங்க. தனியாக வச்சு அவங்க பேரனுக்கு சோறு சேர்த்து கொடுக்காங்க 80 வயசு கிட்டக்க. ஆனால் தேவன் அவர்களை நேசித்து அவங்களுடைய பாவங்களை மன்னித்தார். அவங்க சொல்கிறாங்க, இயேசுவோடைய கண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா, அது வந்து மாதுளம் பழம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இது பைபிளில் இருக்குது, உங்களுக்கு தான் வாசிக்க தெரியாத, எழுத வாசிக்க தெரியாத, என்ன நீங்கள் ஆண்டவருடைய கண்ணை வந்து இப்படி மாதுளை பழம் மாதிரி இருக்கும், பொப்புன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. நான் பார்த்தேன்ல அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அப்படி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தேவன் அவருடைய பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கின்றார். அப்படியே அவங்க ஞானஸ்நானம் எடுத்து அப்படியே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினால் ரொம்ப ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. விடிய காலம் 5:30 மணிக்கு அவங்க ஆராதனைக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு டெய்லி காணிக்க வைக்கணுமா ஆண்டவருக்கு. எனக்கு அடிக்கடி ஆண்டவருக்கு காணிக்க வைக்கணும். அவங்களுக்கு யாராவது கொடுக்கறது தானே, அந்த கொடுக்கறதுலையும் இயேசுவாவுக்கு காணிக்க செலுத்தி நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு தாயாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அருமையானவர்களே, அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து நிற்பாங்க பார்த்துக்கோங்க. அப்படி நிற்கும் போது கூட போயிட்டு வரேன்னு சொல்லும்போது எங்களுடைய ஆலயத்துக்கு நேராக கையெடுத்து அவங்க கும்பிடுவாங்க. ரொம்ப நன்றிப்பா. அப்படியே ஜபனை பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது, தெருவில் மைதான், அதில் நின்று அப்படி கும்பிட்டு அவங்க ஜபிப்பாங்க. கண்ட தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைங்க, அன்றைக்கி அவங்க மகளை பார்த்தேன், எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்டேன். அவங்க அப்பாலாம் இந்து தான் போல், இவங்களே ஏதோ ஒரு சாமி வச்சு தான் கணக்கெலாம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இல்லைக்கா, நான் இப்போ டெய்லி நான் சர்ச்சுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் மகளும் இப்போ சர்ச்சுக்கு போயிட்டாலாம். பிள்ளைங்க எல்லாமே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒரு தாயினுடைய அந்த தரிசனம் இன்றைக்கு அந்த குடும்பங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக இருந்தது. அருமையானவர்களே, அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய உதடுகளை கூட அவர் சுத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்புகின்றார். இன்றைக்கு அசுத்த உதடுள்ள மக்களாக நாம் இருக்கின்றோமா? அசுத்த உதடுகள் உள்ளவங்களோடய நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? எப்பவும் கோபமாகவே பேசி கொண்டு இருக்கின்றோமா? ஊண்டிங்காகவே நம்ம பேசுகிறோமா யாரையும்? அப்படிலாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தேவனின் தரிசனம். அடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் தரிசனம் வந்து இவருக்கு கடந்து வருகிறது. எரேமியா 1வது அதிகாரம் 4-5. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை
ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். உன்னை தாயின் கருவில். இது எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா என்ற மனிதன், அவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தேவன் மனிதனுக்கு தன்னை காட்டக்கூடிய தரிசனம். இந்த தரிசனம் என்ன, இவனுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் உன்னை ஜனங்களுக்கு தீர்க்க தரிசியாக உன்னை கட்டளையிட்டேன், தாயின் வயிற்றிலே உன்னை அறிந்தேன், நீ உன் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் உன்னை நான் பரிசுத்தம் பண்ணிட்டேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனம். அருமையானவர்களே, அவர் சொல்றாரு, நான் சின்ன பையன், என்னால முடியாது அப்படின்லாம் சொல்வார். ஆனால் ஆண்டவர் சொல்லிடுவார், இல்லைப்பா, நீ இந்த ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். இவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள், இவர்கள் இனி பாவம் செய்யக்கூடாது என்று நீ சொல்ல வேண்டும். என்ன, நீ இப்படி நியாயபரமான இப்படியாக சொல்லுகின்றது, கர்த்தருடைய வேதம் இப்படியாக சொல்லுகின்றது, பரிசுத்தமாயிரு என்று சொல்லுகின்றது, விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகின்றது, இதை நீ ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி எரேமியா என்ற தீர்க்கதரிசியை தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய மனிதனாக மாற்றினார். அவர் எனக்கு முடியாதுலாம் சொல்றாரு, ஆனால் தேவன் அவரை அழைக்கிறார். தாயின் வயிற்றினை உருவாக்கும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அந்த சமீபத்தில் ஒருத்தங்க பாடல் பாடியிருக்காங்க, என் தாய் உருவாகும் முன்னே என்னை நீர் தெரிந்து கொண்டீர். எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, தரிசனம் உருவானதே. அப்போ நம்ம தாய் உருவாகும் முன்னே நம்மை தேவன் தெரிந்து கொண்டு, இன்றைக்கி உங்களையும் என்னையும் நம்முடைய தாய் உருவாகும் முன்னே அவர் தெரிந்து கொண்டு நம்முடைய நேசித்ததுனால இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை இந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ரோல் மாடல் அநேகரை மனம் திரும்பக்கூடியதாக ஏற்றதாக இருக்கட்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிய கொடுகள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நம்மை பார்த்து இன்னொருவர் மனம் திரும்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய லைஃப் இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கை நீ நடமாடும் புத்தகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் இது சொல்கிறதா நம்ம பார்க்கிறோம். தேவன் தனிப்பட்ட மனிதனுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம். மீகா 2வது அதிகாரம் 6-7 அப்படின்னா, நிந்தை நீங்குவதற்கு தரிசனம் தேவை. ஒரு மனிதனுடைய நிந்தை நீங்க வேண்டுமானால் அவனுக்கு என்ன வேணுமா, தரிசனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மீகாவில் உள்ள அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார். அதை உங்களுக்கு நான் இப்போ சொல்லுகின்றேன். மீகா 2:6-7. தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. 7வது வசனம். யாக்கோப்பு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அல்லேலூயா. இதில் என்ன வசனம் நீங்கள் கேட்டீங்க? தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை என்றால், இந்த பிரகாரம் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லவிட்டால் நிந்தை நீங்காதே. நம்முடைய நிந்தை நீங்குவதற்கு, நம்முடைய சாபங்கள், தலைமுறை சாபங்கள் நீங்குவதற்கு, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நமக்கு தீர்க்க தரிசனம் தேவை. அதான் என்ன, வருங்காலத்தை குறித்ததான ஆர்டர்னா என்ன சொல்லுவாங்க, அப்பாயின்மெண்ட்டு, ஆசீர்வாதம், ப்ரமோஷன். அது என்னதாமா, அதான் 7வது வசனத்தில் கிறிஸ்தவர்களே அப்படின்னு நான் சொல்கிறேன், யாக்கோபின் வம்சம் பெற்றவர்களே, இயேசுவின் நாமத்தினால பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றவர்களே, என்னுடைய ஆவி, அதாவது கர்த்தருடைய ஆவி குறுகி போயிட்டோ, அவருடைய கிரியைகள் இவ்வளோதானா, இவ்வளோதான் அவரால் முடியுமா? என்ன, செம்மையானவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. நீ செம்மையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் நல்லவளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா என்னுடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யாதோ. வேதம் சொல்லுகிறது, அந்தந்த காலத்தில் அதனதன் காரியம் நேர்த்தியாய் நடக்கும். நீ கடன் வாங்க மாட்டாய், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பண்டகசாலை நிரம்பும், நீ தீர்க்க ஆயுசோடு இருப்ப, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளியை மர கண்டுகளைப் போல இருப்பார்கள். நீ அடிமை ஆவதில்லை, அநேகர் உன்னை ஆளுவதில்லை, நீ அவர்களை ஆளுவாய், நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன், இப்படியாக நான் உன்னை சிங்காசனத்தில் வைப்பேன். இப்படியாக தீர்க்க தரிசனம் மனிதனுக்கு சொல்லப்படுகின்றது. சிறியவனை புழுவிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ஜனங்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அவர் இவ்வளோ பாடுபட வேண்டியதில்லையா? அந்த கேடு அடைந்தார், அழகற்று தோன்றினார், நம்மை சொந்தமாக்க இந்த பாடு அடைந்தார் இயேசு.
இந்த கதாநாயகனாகிய இயேசுவை உங்கள் முன்பாக வைக்கின்றேன், அவரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, செம்மையானவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாத என்கிற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக கடந்து வந்து கொண்டு இருக்கின்றது. நான் செம்மையானவனாய் என்னை மாற்று தகப்பனே, இரக்கமுள்ள இதயத்தை எனக்கு தாரும் தகப்பனே, என் மனம் திறந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் தகப்பனே. கபடான, சூதுவாதான, வஞ்சகமான, தந்திரமான இதயம் எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. நானும் மனுஷன்தானே. ட்ரை ஜீசஸ். நான் உண்மை போல மாற நான் முயற்சி செய்கின்றேன். ஐ ஆம் சஃபரிங். நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ததுனால மனசில் கஷ்டப்படுறேன். நான் சில தவறு செய்துட்டு நம்ம ஏன் செய்தோன்னு நான் கஷ்டப்படுறேன். ஐ ஆம் சஃபரிங். கஷ்டப்படுறேன். அதனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் வார்த்தை எனக்கு நன்மை செய்யும்ல. அப்போ என்னை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே அப்படின்னு நம்ம கேட்கும்போது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கின்றார். அதான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. மிக 2:7 நான் செம்மையானவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ. அப்போ நம்ம என்ன கேட்கணும்? எப்பா என்னை செம்மையானவனாய் மாற்றிருங்கப்பா. எனக்கு செம்மையாகவே நான் செம்மையாக இல்லைங்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த நாளில் நிறைய பேர் நான் ஊழியத்தின் பாதையில் அப்படிலாம் ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அது என்ன செய்ய முடியும்? இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன், நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். அப்போ நான் பொய் சொல்லிட்டேங்கிறத நான் ஸ்பாட்டில் உணர்றேன். உணர்ந்த உடனே நான் என்ன செய்வேன்? ஐயோ பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்ன ஆண்டவர் எப்படி சொல்லிட்டேப்பா அப்படின்னு. இல்லை நம்ம ஒருத்தரை நம்மகிட்ட சொல்கிறாங்க, கெடுத்து பேசுகிறாங்க. அப்போ நம்மளும் அப்படியான்னு ஊன்னு நம்ம கேட்குறோம். ஐயோ நம்ம இப்படி கேட்டிருக்க கூடாதோ, இப்படி நான் தெரியாமல் கேட்டேன்ப்பா, இனிமேல் நான் உங்களுடைய வசனத்தை எடுத்து சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு அடைந்து நான் ஆண்டவர் இறைவா என்னை மன்னித்து கொள்ளுங்கள்ப்பா அப்படின்னு கேட்குறேன். அப்போ நான் தவறு பண்ணுகின்றேன் என்று நான் உணர்கின்றேன். உதாரணமாக இதை நான் சொல்கிறேன். நான் அவருடைய கிருபையினால் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆமாம் நானும் தவறு பண்ண தானே செய்கிறேன், நான் இப்படி பேசி தானே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ, உணர்ந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றீர்களோ, அந்நேரமே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். வானம் பூமியை மாறிடும், அவருடைய வார்த்தை மாறாது. இந்த வானமும் பூமி அழிந்து போகும், என் வார்த்தை அழிந்து போகாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியினால் பேசுகிறேன் அப்படின்னா அவருடைய வார்த்தை தான். அவர் சொன்னார், உன்னை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். என் தாய் 49 வயசில் என்னை பெற்றிருக்காங்க. எங்கள் ஐயாவுக்கு 55 வயசு கிட்டக்க தான் நான் பிறந்திருக்கேன். அப்படியே ஆண்டவர் சொன்னார், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு ஒரு நாள் சொன்னார். தாயின் தகப்பனு கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஏன்னா அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கல்ல, அப்போ அவங்க என்னை கைவிட்டுட்டாங்கல்ல, எனக்காக அவங்க வாழ முடியலல்ல. ஆனால் தேவன் சொன்னார், நீ என் தாசன், உன்னை என் உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறேன்னு சொன்னார். உன்னிலே நான் மேன்மைப்படுவேன் என்று சொன்னார். உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னார் தேவன். அந்த வார்த்தை இன்றைக்கு அருமையானவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மூலமாய், உங்கள் பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். அப்படியானால் உங்களுக்கு என்ன நடக்கும்? அதிசயம் நடக்கும், உங்களுக்கு மிராக்கள் நடக்கும், உங்களுக்கு ஒண்டர்ஃபுல் மிராக்களின் காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில். அப்பொழுது நீங்கள் சொல்வீங்க, இது காட் கிரேஸ் தான், இது கர்த்தருடைய கிருபை தான், இதுதான் தீர்க்க தரிசனம். நீங்கள் செம்மையாய் நடந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். தனிப்பட்ட மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனம். அது பிறகு நீங்கள் அப்படி ஆனால்தான் நிந்தை நீங்கும். நம்ம நிந்தை நீங்கணும், நம்முடைய பாடுகள் தொலையணும். அது பெர்மனண்ட் கிடையாது. இது என்னதான் பெர்மனண்ட் கிடையாது. இது நிரந்தர பணியாக்கம் கிடையாது. இது என்ன செய்யும்? இது கான்ட்ராக்ட் மாதிரி தான். இது பெயரும் இந்த இப்பொழுது இருக்கிற ஒருவேளை இது கான்ட்ராக்ட் மாதிரியா, ஒப்பந்தமா, இது சீக்கிரமாக பெயரும். நிரந்தரமானது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். அருமையானவர்களே, அந்த தீர்க்க தரிசனம் இல்லவிட்டால் நிந்தை நீங்காது. அதனால தான் நீ செம்மையாக இருந்தால் உனக்கு நன்மை நடக்கும், என்னுடைய வார்த்தைகள் உனக்கு நன்மை செய்யும் என்று கர்த்தருடைய வேதம் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு இருக்கின்றார். அந்த வேத வசனம் உங்களுக்கு கடந்து வருகின்றது அருமையானவர்களே. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 2-3 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12:2-3 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்துல சொல்கிறார், ஆபிரகாமுக்கு தரிசனம், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இதான் தீர்க்க தரிசனம். உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னதான் இன்றைக்கி நமக்கு சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்றைக்கி எழுதின கணக்கு தான் இன்றைக்கும், அன்றைக்கி எழுதின தமிழ் தான் இன்றைக்கும், அன்றைக்கி எந்தெந்த மொழி பெயர்த்தாங்களோ அதுதான் இன்றைக்கும், அதே போல் அன்றைக்குள்ள சட்டங்கள் தான் இன்றைக்கி சட்டங்களாக நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதே போல் தான் கர்த்தருடைய வார்த்தை அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள சகல வம்சங்களுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய வேதம் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்போது நீங்கள் தைரியம் அடைவீர்கள், நிந்தை நீங்கிவிடும். இதுதான் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனம். இல்லாவிட்டால் அவன் சோர்ந்து போவானே, அவன் கவலையோடு இருந்து விடுவார்களே. அதனால் கர்த்தர் சொல்கிறார், நீ செம்மையாக நடந்துக்கோ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய பிள்ளைகளை நான் சிங்காசனத்தில் வைப்பேன், உன் பிள்ளைகளின் நன்மைகளை நீ காண்பாய், நீ தீர்க்க ஆயுசோடு நீங்கள் இருப்பாங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஆறுதலின் தீர்க்க தரிசனம், எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. ஆபிரகாம் ஒரு தீர்க்க தரிசி தான், ஆனால் அவருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். யோசுவா 1:5 உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, நீ பயப்படாதே, ஒருவனை உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லுது. அடுத்து தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். எசேக்கியேல் 2:1-7 வரைக்கும், எசேக்கியேல் 5:15-17 வரைக்கும், எசேக்கியேல் 3:11-17 சொல்லுது தீர்க்க தரிசனம். ஜனங்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேசமே நீ மனம் திரும்பு, பாவங்களை விட்டு ஓய்ந்திருங்கள், எல்லாரும் உபவாசியுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நீ தவறு செய்கின்றாய், நீ மனம் திரும்பு என்பது தீர்க்க தரிசனம். தேவன் உன்னிலே வாழ்கின்றார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்பது தீர்க்க தரிசனம். தேசமே நீ மனம் திரும்பு, பாவங்களை விட்டு ஓய்ந்திரு, தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், ஏற்ற காலத்தில் நல்ல மழை பெய்யும் என்பது தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனம். எதிர்காலத்தை குறித்த ஆறுதலான வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை. மனம் திரும்ப வேண்டும், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றிப்பா. எங்களை பார்த்து நீர் சொல்கிற தீர்க்க தரிசனத்துக்காக உங்களுக்கு நன்றிப்பா. நாங்கள் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த நாளில் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி நீர் வழி நடத்த வேண்டும் என்று, பாதுகாக்க வேண்டும் என்று, எல்லா காரியங்களையும் ஜெயமாய் தர வேண்டும் என்று, தீர்க்க ஆயுசை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you.